சொல்லக்கூடிய இந்த கடற்பழைய தண்ணிலே உங்களோடு குதிகொண்டருளும் இந்த ஊர் மாறி இந்த உத்தண்ட மாறி Subscribe, hit the bell button, like, comment and share this video. ஹாய் ஹலோ மை டியர் மக்களே வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்தியூர் பக்கத்தில் இருக்கிற கரட்டப்பாளையங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகா கும்பாபிஷேக விழா வந்து நடைபெற போகுது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 27/11/2025 வியாழக்கிழமை காலையில் 9லிருந்து 10 மணிக்குள்ளே நடைபெற போகுது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தீர்த்தக்குடம் எடுத்துகிட்டு பக்தர்கள் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து தீர்த்தக்குடம் எடுத்துகிட்டு வரது வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இதே போல் கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டு அன்னதான மேடை எல்லாமே வந்துட்டு தயார் நிலையில் இருக்குது. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு வந்துட்டு அன்னதானம் வழங்கக்கூடிய நிகழ்வு நடைபெற போகுது. அது சமயம் வந்துட்டு எல்லாருமே வந்து தவறாமல் கலந்துக்குங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தக்குடம் எடுக்கிற நிகழ்வு எல்லாத்தையுமே பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பார்க்கவே முடிய மாட்டேங்குது. அவுட் விட்டுருக்குறாங்க. ஆனால் எந்த ஊர்லேருந்து வரீங்க? சின்னப்பம்பட்டியா? நடராஜன் ஊர். நடராஜன் ஊர். இது வந்து சத்தமும் நல்லா பலமாக இருக்கும். தீர்த்தத்துக்கு போகிற பக்தர்களுக்கு இன்றைக்கும் அன்னதானம் கிட்டத்தட்ட ஒரு 400 பேருக்கு வந்துட்டு சாம்பார் ரசம் வந்து தயாராகிட்டு இருக்கிறத வந்து நம்மளால் வந்து தற்போது பார்க்க முடிகிறது. இன்னைக்கு கரட்டப்பாளையத்தில் தீர்த்தம் வருதுங்க. அதுக்கு வந்து இன்னைக்கு கேசரி, சாம்பார், ரசம், சாப்பாடுங்க. மொத்தம் ஒரு 500 பேர்த்துக்குங்க அன்னதானம் பண்ணுறாங்க. கும்பாபிஷேகத்துக்கு ஒரு 4000 பேர்த்துக்கு அன்னதானம் 2 நாள் கும்பாபிஷேகம் அன்னதானங்க. எல்லோரும் வந்துடுங்க. அம்மனும் ஆலமரமும். இந்த ஆலமரத்துக்கும் வயசு பார்த்துட்டிங்கன்னா 75. இந்த கோவில் கட்டும்போது இந்த ஆலமரத்தை வந்து நெட்டிருந்தாங்களாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி பிரம்மாண்டமான தோற்றம் அளிக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். எப்போவுமே வந்து ஒரு மரம் வளர்த்துனா அது வந்து எவ்வளோ பயனாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. எத்தனை பேர் இந்த மரத்தடி நிழலில் வந்துட்டு இன்னுமே வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும்.
வண்ண விளக்குகளால் வந்து அலங்கரிக்கப்பட்ட வீதியை வந்து தற்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறோம். நல்லா ஆர்ச்சு, லைட் ஆர்ச்செலாம் போட்டு சீரியல் செட்டெல்லாம் பலமாக தொங்கிட்டுருக்குறாங்க. அதெல்லாமே தற்பொழுது நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. அன்பிற்கினிய தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர், அருள்மிகு மகாமாரியம்மன், அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்றைய தினம் காலை முதல் நாள் நிகழ்வாக கணபதி ஹோமமும் கோமாதா பூஜையும் மிகச் சிறப்பான முறையில் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 101 அடியார் பெருமக்கள் பவானி கூடுதுறை சென்று காவிரி தீர்த்த குடம் எடுத்துக்கொண்டு அம்மன் கோயில், அந்தியூர் அம்மன் கோயிலில் வந்திருந்து அங்கிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு மாலை சுமார் 3 அடிமணியில் புறப்பட்ட ஊர்வலம் இன்னும் சிறிது நேரத்தில் திருக்கோவிலை வந்தடைய உள்ளது. வழிநெடுகிலும் அதிர்வேட்டுகளும் பம்பை உடுக்கை சத்தம் முழங்க பக்தகோடி பெருமக்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இன்னும் சிறிது நேரத்தில் ஊர்வலம் திருக்கோயிலை வந்தடைய இருப்பதால் ஊர் பொதுமக்கள் அனைவரும் அவர்களுக்கு சிறப்பான முறையிலே வரவேற்பு கொடுத்து அம்மனர்களின் பாத்திரமாகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது தீர்த்தக்குட ஊர்வலமானது கோயில் நெருங்கிவிட்டது. அம்மன் அருள் வந்து ஆடிக்கொண்டிருப்பவர்கள் ஏராளம் ஏராளம். நமது மகாமாரியம்மன் சக்தியாலும் பகவதி அம்மன் சக்தியாலும் அருள் வந்து ஏராளமே ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் பார்ப்பதற்கு காண கண்கோடி வேண்டும். ஊர் பெருமக்கள் அனைவரும் வந்திருந்து இந்த நல்லதொரு நிகழ்வை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஊர்வலம் வந்தடைந்துள்ளது. அவர்களுக்கெல்லாம் திருக்கோயிலின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலையிலிருந்து விரதம் இருந்து இந்நேரம் வரை அவர்கள் எல்லாம் விரதம் இருந்து, கடுமையான விரதம் இருந்து அம்மனர்கள் வேண்டி வந்து கொண்டு திருக்கோயிலை வந்தடைந்துள்ளார்கள்.
சூன்யமோ மற்ற மக்காதி பிணிகளோ கண்டு உனது பாதமலர் நின்றுதுதி செய்திட்டாள் கலங்கி வந்தோடும் அம்மா அருமோ பிணிகளோ வன்மமில்லாமலே உன்னை கண்டலுடன் தண்டலிடுமே இன்று முதலாய் வந்த பண்டுபலி பாவங்களோ இனிமேல் வர வினைகளோ எந்த மேல் கணக்காக சிந்திகள் நினைக்காமல் அந்த யமுனும் அருகாமல் அருள்வாய் தந்துலவம் ஆர்வனது மாயனது தங்கையே தரணி புகழ் உற்றுவாய் தங்கமலநாதடை கங்கையுரு வானக்கொடி என் திங்கள் ஒளி வான வடிவே அப்படி சொல்லக்கூடிய இந்த கரட்டுப்பாளைய தண்ணிலே அவளோடு குதிகொண்டருளும் எங்க ஊர் மாறி எங்க உத்தண்ட மாறி கருமாறி உருமாறி இந்த வேப்பளக்காரி விளையாடி வரும்போது ஆக்காரமாக ஆலயம் போகும்போது 2 மணி ஓச்சைக்கில அவசமாக வாருமம்மா 8 மணி ஓச்சைக்கில அக்கா வாருமம்மா ஆடி வரும்போது மாரியம்மா ஆடி வருவான்னா மாரியம்மா முத்து மாரியம்மா ஆயாளின் சக்தி அன்னார வேளையிலே மகாசக்தி மாறி ஆடி வரும்போது எப்படி வருவான்னா அதைத்தாலே வரவேணும் பயமின்னா காத்திடணும் எங்க மகாமாரி நாங்க கூப்பிட்டாலே வரவேணும் குறைகள் எல்லாம் தீர்த்திடணும் சமைந்த நல்ல சமயபுரம் அம்மா சாதித்ததி கண்ணபுரம் மாரியம்மா மகமாரி கட்டழகி வாருமம்மா ஆட்டி வாருமம்மா விளையாடி வாருமம்மா ஓட்ட நல்ல எத்தாய பேர் எத்தாய பேர்
பிள்ளையாய் இருந்தாலும் பெற்றதாய் புத்திகளை சொல்லவில்லையோ? இல்லாத பிள்ளையாய் இருந்தாலும் பெற்றதாய் புத்திகளை சொல்லவில்லையோ? பிள்ளையானாலும் தான் பெற்ற பிள்ளையாய் பிரியமாய் வளர்க்கவில்லையோ? Amen.